அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே, எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. நானும் ஏமாந்துட்டேன். அன்பார்ந்த நண்பர்களே, என்னென்னு சொன்னால், நான் நாட்டுக்கு போகிற டைமில் வந்துட்டு அந்த கோல்ட் செயின் நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போடுறேன் பாருங்கள், சரியா? இப்போ கோல்ட் செயின் ஒன்று நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அவங்களோட ஃபேஸ்புக்கில் பார்த்து ஆர்டர் பண்ணி நான் எடுத்தேன், சரியா? அப்போ எவ்வளோன்னு சொன்னால் 10 டினார் தான். 10 டினார் தான். 18 கேரட் வந்துட்டு 10 டினார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு சாம்பிள் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அதை அதை எடுத்துட்டு எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. எனக்கு நாட்டுக்கு போகிற ஒரு அவசர தேவையாகி நான் இனி நாட்டுக்கு பெய்த்துட்டேன். நாட்டுக்கு பெய்த்து அதையும் வந்து நான் ஒய்ஃபுக்கு கொடுத்தேன். ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு போகிறோம் ஒரு செயினும் ஒரு பெண்டனும் ஒய்ஃபுக்கு கொடுத்தால் வந்துட்டு ஒரு 10 நாள் போச்சுல்ல, ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொல்கிற, இது வந்துட்டு கலர் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் போகல. அதில் ஃபுல் கலரே பெய்த்துது, சரியா? கோல்டு கலரில் இருந்து வந்துட்டு ஃபுல் கலருமே பெய்த்துது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களோட ஃபேஸ்புக்கில் உள்ள ப்ரொஃபைலில் நான் தேடினா மாட்டல்ல. நான் அதுக்கப்புறமா ஒயிட் வந்ததுக்கப்புறமா இப்போ நேற்று முந்தநாத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் பார்த்துன்னு போகும்போது ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. சரி பெய்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பெய்த்து பார்த்தால், நான் அவங்களுக்கு பண்ணின மெசேஜ், அவங்க எனக்கு பண்ணின மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். எல்லா மெசேஜும் இருக்குது. ஏன்னா இவங்க நான் வந்துட்டு பொய்க்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி செல்லக்கூடும் இல்லையா? நான் அவடத்தில் ஒன்று தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இருக்கிற வீட்டு அட்ரஸை மட்டும், நம்பரை மட்டும் நான் மார்க் பண்ணி அழிச்சு விட்ட மாதிரிக்கு அதில் வந்து ஃப்ரெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த கலரால் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கிறேன். மற்றது நான் என் ஃபோன் நம்பர், நான் அவங்களுக்கு போட்ட மெசேஜ், அவங்க எனக்கு போட்ட மெசேஜ், அந்த பொருளை வந்து நான் கைக்கு எடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிற மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கிற. பாருங்கள் மக்களே, யாரும் வந்து ஏமாந்துடவானாம், யாரும் வந்துட்டு விலை குறைய கிடைக்குன்னு சொல்லி யாரும் எடுத்துடவானாம். அடுத்து வந்து உங்களுக்கு நகை எடுக்கணுமா, தங்கம் கோல்டு எடுக்கணுமா, நீங்கள் நேரடியாக கடைக்கு போய்த்து நீங்கள் அவங்களோட சான்றிதழோட எடுங்க. அவங்களும் வந்து இதில் சான்றிதழ் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. கேவலங்கட்ட பொழப்பு இல்லையா இது? மனுஷனை ஏமாற்றி பொழைக்கிறது கேவலங்கட்ட பொழப்பு. வியாபாரம் பேர் வந்துட்டு வியாபாரம். எனக்கு அந்த வாகனத்தில் அந்த குணம் அந்த டிரைவர் எனக்கு தெரியும், நான் கண்டிக்கிறவரை நல்லாவே அவரை முகம் எனக்கு நல்லாவே நோட் இருக்குது. எவ்விடத்துல சரி கண்ட சொல்லி.com. ஆனால் அந்த டிரைவருக்கு நான் ஒன்று வேண்டிக்கிறேன், என்னென்னு சொன்னால், என்ன எவ்விடத்துல சரி சந்திச்சிடாமலுக்கு இறைவன் இடத்துல பிரார்த்தனை செஞ்சீங்க. அந்த டிரைவருக்கு நான் சொல்கிறேன், அது வந்து அந்த வாகனத்தில் குணமாக தந்தவருக்கு, அவரை பிடிச்சால் மற்றவங்களை நான் பிடிச்சிருவேன். பாப்போம் இன்ஷால்லா. நான் ட்ரை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களை எப்படி சரி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரை ஒன்று இருக்கு, பார்ப்போம். மாட்டுவாங்க, கூடிய சீக்கிரம் மாட்டுவாங்க. உறவுகளே, யாரும் வந்துட்டு எடுத்துடவான அந்த நகைகளை வந்துட்டு போலியானது, காசை ஏமாற்றி பறிக்கிறாங்க, நம்பிடவானம். எல்லாத்தையும் பார்த்தீங்க தானே? ஃபுல்லாகவே அதை ப்ளே பண்ணி வச்சு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள். நான் போட்டிருக்கிற மெசேஜ், அவங்க போட்டிருக்கிற மெசேஜ் எல்லாம் பாருங்கள் உறவுகளே. இனி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏமாந்துடவானம். உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது, என்னையும் ஏமாத்திடாங்கன்னு சொல்லி. வாழ்த்துக்கள், என்னை ஏமாத்தினதுக்கு வாழ்த்துக்கள். மாட்டிக்கவானாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.